ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ரசம் பிளாண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறோம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடணும். மீன்வெல் என்னோட சேனலில் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீன்வெல் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 2½ பட்டை புளி எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது. இப்போ மிச்சம் இருக்கிற அந்த புளியை நல்லா கரைச்சிட்றேன். புளி ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நல்லா கரைச்சிட்றேன். கை போட்டு நல்லா கரைச்சிடணும் ஃபுல்லாகவே. கிப்பி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து வெளியில் போட்டுடணும். ஃபுல்லாகவே நல்லா கரைச்சிடணும். இது வந்து ஒன்லி ஃபார் அல்சர், அப்புறமா கேஸ்ட்ரோ ரிலேட்டட் கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்கிற ரிலேட்டட் பேஷண்ட்ஸு, ஐபிஎஸ் பேஷண்ட்டு, அப்புறமா வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாமே வந்து இந்த பிளாண்ட் டயட்டை வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். உங்களோட மேலான சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ இப்போது 2 தக்காளி எடுத்துக்கிறேன். நான் இப்போது 2 தக்காளியை நல்லா கரைச்சிக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பிளாண்ட் மெத்தடில் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம். காரம் இல்லைன்ற ஃபீலே இருக்காது. ஏன்னா நம்ம மணத்தக்காளி காய் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிளாண்ட் மெத்தடை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாமே இந்த மெத்தட் ஆஃப் ஃபுட்ஸை வந்து இந்த மெத்தட் ஆஃப் ரெசிபீஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்றதுனால வயிறு எரிச்சலோ, இல்லை ஒரு வயிறு சாப்பிட்ட உடனே வயிறு ஒரு மாதிரி பண்ணுறதோ, அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. வயிறு ரொம்ப காமாக இருக்கும் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்றதுனால. ஏன்னா ஆல்ரெடி பேஷண்ட்ஸ் அல்சரில், கேஸ்ட்ரோ ப்ராப்ளம், ஐபிஎஸ்சில் இருக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அந்த ஒரே ஒரு இதுக்காக தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது அல்சர் பேஷண்ட்ஸோ இல்லை கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸோ இருந்தாங்கன்னா இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நான் இப்போது தக்காளி கரைச்சி முடிச்சிட்டேன். எல்லா தக்காளியும் கரைச்சி முடித்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். ஏன்னா ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா நல்லா இருக்காது. ஸோ இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் இதை ஆட் பண்ணுறேன். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். புளி கரைக்கிறது தான் பிரச்சனை. புளியை நல்லாவே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது. மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர் இருந்தால் போதும். ஒரு ரசத்தை ரெடி பண்ணிடலாம். யூஸ்வலாக பண்ணுற ரசத்தை விட எடுக்கிற டைமை விட இந்த டைப் ஆஃப் ரசம் வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். இது ஆனால் ஒன்லி ஃபார் வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸுக்கு தான் இது நல்லாயிருக்கும். சாதாரணமாக சாப்பிட்றவங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் ஆனால் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொதிக்குது. 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் வச்சா போதும். இப்போ நல்லா தளன்னு பாயில் ஆகுது. இப்போ உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். இதுக்கு மேலே கொதிச்சுன்னா நல்லா இருக்காது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், பிளாண்ட் ரசம் ரெடி. இது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.